ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வந்து லெட்டர் எழுதுறாங்க, பெரியப்பா இன்னும் மன்னிச்சிடுங்க, நான் வீட்டை விட்டு போய் மாயாவை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த லெட்டரை ரகுரா ரூம்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் சீனுவை காணுமேன்னு பதட்டமாக தேடிட்டு இருக்காங்க. சீனுவை பார்த்தோன்னா மாயா தானா இருக்கிற அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. சீனு, என்ன கோல சீனு இருக்கா எங்கே வந்தா அப்படின்னதும், மாயா இன்னைக்கு நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன், நானே ஏதாச்சும் முயற்சி எடுக்க மாட்டேனான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது என்ன தெரியுமா, தாலி மாயா, வா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் மாயாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. சீனு, பைத்தியமானி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அதானே மாமா, லூஸ் மாதிரி பேசாத மாமா, இங்க பாரு, உனக்கு என்னமா, நீ ஆசைப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ண போற, ஆனா நான் ஆசைப்பட்டவ என்ன அந்த குடும்பத்துக்காக நம்மளுக்காக அவளோட காதலியை தியாகம் பண்ணிட்டா. அது மட்டுமா, நான் எதுவும் முயற்சி எடுக்க மாட்டான்னு கூட ஏன் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணு என்ன இடையிலேயே விட சொல்றியாங்கிற மாதிரி சீனு வந்து தன்னவ திட்டினது. இங்க பாரு, இப்போ எதுக்கு அவன் மேல கோபப்படுற, இங்க பாரு சீனு, அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, நீ எனக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேணாம். இங்க பாரு, நீ இன்னைக்கு கேட்டாலும் சரி நாளைக்கு கேட்டாலும் சரி, என்னோட ஒரே ஒரு முடிவு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ சீனுவை தான் கல்யாணம் பண்ணணும். இங்க பாரு, இப்போ வீட்டுல கல்யாணம் பண்ணால் நட போறாங்க, இந்த மாதிரி நிலைமையில நீ வீட்டுல இருக்கிறது சரியில்லை, கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்லி மாயா வந்து திட்டிட்டு இருக்காங்க. வீட்டுல வந்து நம்ம பத்மா பார்வதி ஒரே இடமும் விடாம தேடி பார்க்கும்போது ரகுராம் ரூமுக்கு எதிர்ச்சியா போறாங்க. பார்த்தா சீனு ரகுராம் ரூமுக்கு இல்ல, நம்ம சீனோட ரூம்ல தான் சீனு அவங்க லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அங்க போய் பாக்குறாங்க, லெட்டர் இருக்கு. உடனே பத்மா படிச்சு பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆனதும் பார்வதியும் சாரும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சுக்கா, என்ன லெட்டர், இந்த சீனு தாமா எழுதிருக்கா அப்படின்னு மூணு பேருமே சேர்ந்து பார்த்துட்டு செமையா அதிர்ச்சி ஆறாங்க. என்னக்கா இது, இந்த சீனு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல. ஆமா, அந்த மாயா அவ்வளவு அக்கறையா வீட்டுல இவ்வளவு ஃபங்க்ஷன் நடக்கும் போது அந்த தானா கூட கிளம்பும் போதுன்னு நினைச்சேன், ஏதோ ஒரு திட்டம் போட்டுதா போறான்னு, ஆனா இவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சாரு ஒரு பக்கம் பத்மாவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. விடமாட்டேன், இந்த கல்யாணத்தை நடத்தினா விடமாட்டேன் அப்படின்னு பேசும்போது சிவா அந்த இடத்துக்கு வராங்க. அக்கா என்ன ஆச்சுக்கா அப்படின்னு போது, இங்க பாடுற தம்பி சீனு ரூம்ல எழுதி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னதும் உடனே லெட்டர் வந்து சிவா வந்து படிச்சு பார்த்துட்டு அவங்களும் வந்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா இதெல்லாம் என்ன நடக்குது இங்க அப்படின்னதும் பத்மா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சிவா கிட்ட சொன்னதும் சிவா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஏற்கனவே அண்ணன் உடம்புக்கு முடியாம கிடக்காரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணன் உயிருக்கு ஆபத்தாயிடும். இங்க பாருக்கா, எப்படி ஆச்சுன்னு நான் சேனு மாயா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் ரெண்டு பேரும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன், ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மை மட்டும் அண்ணனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னுட்டு சிவா என்ன பண்றாங்கன்னா வண்டி எடுத்துட்டு நேரா சீனு போயிருக்கிற இடத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நேரா ஒரு பூத் இருக்கு, அந்த இடத்துல போய் போன் பண்றாங்க. யாருக்குன்னா ஜானகிக்கு எப்படியாச்சும் கொடுக்கணும்னு. அப்படின்னு பார்த்து வீட்டுல இருக்கிற போனை வந்து ஜானகியே எடுத்துடுறாங்க. யாரு அப்படின்னு, அனி சீனு வந்து வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான், அதுவும் மாயாவை கல்யாணம் பண்றதுக்கு. அப்படின்னா நம்ம மாயா வந்து யாருன்னே காதலிச்சாங்க, சீனுவையா அப்படின்னதோ. ஆமா தம்பி, எனக்கு எல்லாமே தெரியும், மாயாவன் சீனுவும் தான் காதலிச்சாங்க அப்படின்னதோ. சிவா அதிர்ச்சி ஆறாங்க. அனி என்ன நீ சொல்றீங்க அப்படின்னதோ. நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம ஜானகி சொல்லி முடிச்சதும் சிவாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இப்போ நம்ம சீனு வந்து வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போறான் அனி, நம்ம குடும்பமானமே போக போகுது அப்படின்னு சொன்னது ஜானகி வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க. தம்பி என்ன சொல்றீங்க, ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும், இங்க பாருங்க தம்பி, எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, மாயா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, ஆனா அந்த சீனு சும்மா விட மாட்டான், எப்படியாச்சும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா போன அந்த இடத்துக்கு நம்ம சிவாவும் வந்து அவங்கள தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டு தான் வந்திருக்காங்க நம்ம சீனு. அப்படின்னா கடைசி இப்போ நீ என்ன சொல்ல வர மாயா, என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன் அதானே அப்படின்னதும், ஆமா என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியாது சீனு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னதும் நல்லா மலை உச்சிக்கு போறாங்க. இங்க பாரு மாயா, கடைசியா கேட்க, என்ன கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா, நீ சொல்ற வார்த்தையில தான் நான் உயிரோட இருக்கிறது இருக்கு, நீ மட்டும் இல்லைன்னு சொன்னா இங்கே குதிச்சு செத்துடுவா அப்படின்னதும் தனாவும் மாயாவும் அதிர்ச்சி ஆறாங்க. மாமா என்ன மாமா பைத்தியக்காரத்தனமா பேசுற, பிளீஸ் மாமா இறங்கு மாமா அப்படின்னு தனா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம
சீனு வந்து சரி மாயா, நான் 1 2 3 சொல்லுவேன், அதுக்குள்ள உன் முடிவை நீ சொல்லலைன்னா நீ சீனுவை பார்க்க முடியாது அப்படின்னுட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி குதிக்கலான்னு எடுக்கும்போது உடனே சிவா வந்து சீனுவோட கையை பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் சீனு வந்து குதிச்சுட்டாங்கன்னு நம்ம மாயாவும் தனாவும் காதுல கையை வச்சு கத்திட்டு இருக்காங்க. பார்த்தா கீழே நம்ம சீனுவை பிடிச்சு இழுத்து வச்சு சிவா வந்து அடினா அடிக்கிறாங்க. உடனே நம்ம சீனு வந்து மாமா எப்படி மாமா நீங்க இங்க வந்தீங்க, டே போதும் நிறுத்துடா சீனு, டே என்ன காரியம்டா பண்ண பாத்துருக்க, மாயா யாருடா, மாயா எப்ப வந்து பொண்ணு, சரி அவ வந்து ஒரு 4 5 மாதம் ஆச்சு ஆயிருக்குமா, ஆனா ஏதோ இங்கதான் பிறந்து வளர்ந்த மாதிரியும் நம்ம குடும்பம் தான் முக்கியம், குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கா, நமக்காக தன்னோட காதலையே தியாகம் பண்ணிருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணை காதலிச்சுட்டு இப்படி கிறுக்குத்தனமா திருட்டுத்தனமா அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு வந்திருக்கியே, ஏண்டா உண்மையிலேயே அண்ணன் தான் உன்னை வளர்த்தாராடா, ஏண்டா இப்படி தப்பான புத்தி உனக்கு வந்துச்சு, பைத்தியமாடா அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டும் சீனு வந்து இங்க பாருங்க மாமா, நீங்க இப்போ என்ன காப்பாத்திருக்கலாம், ஆனா இப்பவும் சொல்றேன், மாயா இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னோட பெரிய மாமா நினைச்சா கண்டிப்பாங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், ஆனா பண்ண மாட்டாரே, அதான் திருட்டுத்தனமா பண்ணலான்னு வந்தேன். இப்ப மட்டும் மாயா என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்துருவோம் மாமா, நீங்க இப்போ காப்பாத்திருக்கலாம், ஆனா கண்டிப்பா சொல்றேன், ஒருவேளை நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி நான் சார காலத்துல தாலி கட்டினா அடுத்த நொடியே என் உயிரை விட்டுருவேன், ஏன்னா இந்த உயிரை என்னோட மாயாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சீனு வந்து ரொம்ப பிடிவாதமா பேசினதும் சிவா வந்து செம அதிர்ச்சியா